நீங்கள் அன்கான்ஷியஸாக யாராவது வந்து காப்பாற்றணும்னு நினச்சிருக்கீங்களா? இந்த ஒரு கோட் ஒன்று பாருங்கள். A slave is one who waits for someone to come and free him. ஸ்லேவ் யார் தெரியுமா? அடிமை யார் தெரியுமா? யாரோ ஒருத்தங்க வெளியிருந்து வந்து நம்மளை காப்பாற்ற போகிறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டு குதிரையில் ஏறி வந்து நம்மளை வந்து தூக்கிட்டு போக போகிறாங்க, அவங்க தான் நம்மளை வந்துட்டு ஃப்ரீடம் கொடுக்க போகிறாங்க நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இங்கேயும் அடிமை, அங்கே போனதுக்கப்புறமாவும் அடிமை. இஃப் யூ ஆர் அ ஸ்லேவ், நீங்கள் இந்த ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணலான்னா, என் கையில் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் தான் என்னை மாற்றிக்க முடியும்னு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தீங்கன்னா ஃப்யூச்சரில் யார் வந்தாலும் சரி வரலனாலும் சரி நீங்கள் தான் ராஜா. அப்படி இல்லைன்னா யாரோ ஒருத்தங்க, ஒரு டீச்சர் வந்து மாற்றணும், ஒரு பர்சன் வந்து மாற்றணும், என்னோட ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம், என்னோட ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம், என்னோட நாய்க்குட்டி வந்ததுக்கப்புறம், இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக. என்னோட ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் ரொம்பவே நல்ல விஷயங்கள் என்னோட லைஃப்பில் நடக்க ஆரம்பிச்சது. பட் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் டிபெண்ட் ஆகக்கூடாது. நான் ஒரு இண்டிவிஜுவல், நான் சுயமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன் அப்படிங்கிறத நான் உணர்ந்தாதான் என் ஒய்ஃப் ஹெல்ப் பண்ணும்போது எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும், நானும் என்னோடய ஒய்ஃபை சப்போர்ட் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஆர் நீங்கள் இந்த கேரக்டரா? யாரோ வந்து என்னை காப்பாற்றணுன்ட்டு இது உங்களுக்குள்ளார எங்கேயோ ஒளிஞ்சிட்டு இருந்தா கூட தயவு செஞ்சு ரைட் நவ் டெல், கிடையாது, யாரும் என்னை காப்பாற்ற முடியாது, நான் தான் என்னை காப்பாற்றிக்க முடியும். பவர்ஃபுல்லான கோட்டு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.